ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே குங்குமம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே நம்ம குங்குமம் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாமிக்கும் நல்லா வைக்கிறதுக்கு நல்லா மணமாக செஞ்சு வைக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூனு இங்கே பாருங்கள் மஞ்சள் எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம மஞ்சள் தான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த இது. இப்போ இந்த 2 ஸ்பூன் மஞ்சளோட நான் அடுத்தது என்ன சேர்க்க போகிறேன்னா, இதுமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சோடா மாவு, அது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு. அதில் நம்ம கொஞ்சமாக எவ்வளோ நம்ம மஞ்சள் போட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது சேர்த்துக்கணுமா. சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம்மா. கையில் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சாமிக்கு நல்லா வாசனையாக வைக்கலாம்மா. நம்ம வீட்டிலையே சுத்தமாக செஞ்சு சுத்தமாக வச்சோன்னா நமக்கும் நெத்தியில் வச்சுக்கிறதுக்கும் இருக்கும். கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறது. இப்போதைக்கு மஞ்சள் போட்டிருக்கேன். சோடா மாவு, நம்ம வீட்டில் சோடா மாவு இருக்குங்களா, அது கொஞ்சோண்டு, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது இப்போ நல்லா கலக்கிட்டேம்மா. பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். சோடா மாவை போட்டுட்டு நம்ம ஸ்பூனில் விட இது நம்ம கையில் கலக்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கையில் கலக்கியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இது அடுத்த பொருள் நான் காட்டுறேன். அடுத்தது லெமன்மா. இதை இருங்க, நான் அறுத்துட்டு வரேன். பாருங்கம்மா, லெமன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். அது இந்த சோடா மாவு போட்டதுனால இப்படி இந்த மாதிரி வருது. இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படியே அடங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா. இது தெரியுதுங்களா, இப்பயே கலரு மாறிக்கிட்டே வருது, தெரியுதுங்களா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, கலர் மாறிக்கிட்டே வருதுங்களா. நான் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நுரைச்சி வருது. ஆனால் இதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா. கலர் மாறுதுங்களா, மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக மாறுதுங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஸ்பூனில் பண்ணால் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா கையில் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா வைக்கணும். இது கெமிக்கல் இல்லாமல் நல்லா குங்குமம் நம்ம நல்லா வாசனையாக நல்லா வச்சுக்கலாம். நான் அடுத்த பொருள் என்ன போடுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம குங்குமம் மஞ்சளை பற்றி டிப்ஸு போட்டிருக்கோம். அது நம்ம பெரிய வீடியோவில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ அடுத்த பொருள் போடுறேன். இது ஒன்றும் இல்லைம்மா, இது கற்பூரம், பச்சை கற்பூரம். நான் பச்சை கற்பூரத்தை வச்சு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பெரிய வீடியோவில் போய் பாருங்கள், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா, இது வாசனையாக இருக்கும் நமக்கு. அதனால் இப்போ இதை நான் கலக்கி காட்டுறேன். கற்பூரம் கலக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு லைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பொலன்னு வந்துடும். உங்களுக்கு நல்லா பாருங்கள், இப்போயே பொலன்னு தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா பொலன்னு வரணுன்னா இது பண்ணுங்கள். இதோட இன்னொரு பொருள் சேர்க்குறேம்மா நான். இப்போ என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா, நெய் தான் ஊற்ற போகிறேன். ஒரு பிட்டு நெய் ஊற்றிட்டிங்கன்னா, நெய் ஊற்றிட்டு அவ்வளோதான், இதை கலக்கணும். நெய் எதுக்கு ஊற்றுறோன்னா, அந்த ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும்ல, நமக்கு நம்ம நெத்தியில் வச்சாலும் சாமி படத்துக்கு வச்சாலும் நமக்கு இந்த ஈரப்பசை தெரியும் பாருங்கள். அந்த ஈரப்பசை இருக்கணும்னா நீங்கள் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு வச்சிங்கன்னா, தெரியுதுங்களா, இந்த மஞ்சள் தான் எடுத்து நான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கும் கலர் வித்தியாசம் தெரியுதுங்களா. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேம்மா.
எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த பொருள் வேறு ஒன்றும் இல்லைம்மா, சுண்ணாம்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வரும். அதுக்காக நம்ம சுண்ணாம்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ திருப்பியும் மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மெரூன் கலர் மாதிரி வந்திருக்குமா. நம்ம மஞ்சள் என்ன இது போடுறோமோ இது வந்து வீட்டிலையே அரைச்ச மஞ்சள்மா இது, அதனால் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் கடையில் வாங்கி போட்டிங்கன்னா மஞ்சள் அது வேறு மாதிரி கலர் வரும். இது நல்லா மெரூன் கலர் மாதிரி வந்திருக்கு. இன்னும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸிங் இன்னும் ஆகலை. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பாருங்கம்மா, ஈரம் தெரியுதுங்களா? கொஞ்சம் நேரம் ஈரம் ஆற நல்லா உங்களுக்கு பொடி வந்துடும். நல்லா பொடியாயிடும். நல்லா சுத்தமான குங்குமம் ரெடிமா உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் சாமி படத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நெத்தியில் குங்குமம் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்குதுமா. நான் உங்களுக்கு வந்து இது கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நான் இது காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் கலர் பார்த்தீங்களா? ஹோம்மேட் குங்குமம். இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஈரம் தெரியுதுங்களா? ஈரம் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆற கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்களாம்மா, இந்த வீடியோவை வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. யாரும் பண்ண மாட்டேன்றீங்க, வெறும் வீடியோ ஒண்டி பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை தள்ளி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூம்மா.